மக்களே, இன்னைக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு அழகான மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த கிராமத்தோட பேர் வந்து பெட்டமுகிலாலம். இது பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒசூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 57 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். அழகான ஒரு ஏரி இருக்குது பாருங்கள். இதோட அக்கறையில் தான் யானை கூட்டம் அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. ஏதோ நாம் வந்த நேரத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உச்சி வெயிலில் நாங்கள் போயிட்டுருக்கோம். காடே காஞ்சி போயிருக்கு. ஒரு சில இடங்களில் தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அது இயற்கையுடைய செயல். அது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இருந்தாலும் நம்ம வனத்துறையும் அதை அணைக்க தேவையான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளைஞ்சி நெளிஞ்சு சூப்பராக போயிட்டுருக்கு. நாமளும் அதில் வண்டியில் போயிட்டுருக்கோம். நான் பெரும்பாலும் வண்டியில் எங்கேயும் சுற்ற மாட்டேன். இப்போ என்னமோ புதுசாக ஒரு ஆசை வந்துடுச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா யானையோடைய சாணம் இருந்தது. சுற்றி முற்றி பார்த்தோம், எங்கேயாவது யானை இருக்கா பார்த்து சந்தோஷம் படலான்ட்டு. அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஆனால் யானைகள் எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை. அங்கே சில வில்லேஜர்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே போக 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 மலையோட மேல் பகுதிக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மரங்கள்லாம் அப்படியே செழிப்பாக காணப்படுது. சாலை வசதி வந்து கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்குது. காரில் வண்டியில் வந்தாக்கா கொஞ்சம் சிரமமாக தான் போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் குண்டு குழியுமாக தான் இருக்குது. இது ஒரு வகையில் நல்லது தான். என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த இடத்த நாரடிக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கை அழகு அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் அந்த மனநிலை இல்லாத நிறைய பேர் தான் உலகத்தில் இருக்காங்க. இங்கேயும் இந்த மலைகள் அங்கங்கே நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் எங்கே பாரு வாட்டர் டம்ளரும் வாட்டர் பாட்டிலும் கண்ணுக்கு தென்படுது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம மலை மேலே ஏறி வந்துட்டோம். பெட்டமுகிலாலம் ஊர். இதுக்கு ஒரு அரசு பேருந்து போயிட்டுருக்கு பாருங்கள். தேன்கனிக்கோட்டைன்ற ஊர்லேருந்து மேலே அரசு பேருந்து வருது. அங்கே ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அல்லி மலர்கள் பூத்திருந்தது. அது ஏன்னு தெரில, நாங்கள் க்ளோஸ்அப் ஷாட் எடுக்காமல் விட்டோம். இதுதாங்க பெட்டமுகிலாலம் ஊர். இந்த ஊரில் 2-3 டீ கடைங்க எல்லாம் இருந்தது, மளிகை கடையெல்லாம். அங்கே டீ குடிக்க யாரும் விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவையான டீ எல்லாம் இல்லை. வில்லேஜஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் ரசித்து குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அழகாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். தக்காளி விளையிறாங்க, கீரை வகைகள் விளையிறாங்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்களும் போயிட்டே இருந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, குப்பைகள் பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ மோசமாக இருக்குது. அங்கே கூட ஒருத்தர் ட்ரெண்டியாக ஏதோ ஒரு வீடு கட்டிகிட்ருக்காரு, ஒரு முக்கோண வடிவில். இங்கே பாருங்கள், விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப வெயில் காலத்தில் வந்ததுனால ரொம்ப செழிப்பாக இல்லை மலையானா இருந்தாலும் இப்போவும் பாருங்களேன், நல்லா கொஞ்சம் பசைன்னு தான் இருக்குது. அந்த பக்கம் கடைசியில் ஒரு அழகான மலை இருக்குது. அங்கெல்லாம் யாரும் அதிகமாக போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் சாலை வசதி இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வண்டியை எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். உண்மையிலே இந்த வண்டி சூப்பராக இருக்குது. நான் வண்டியே ஓட்டலை, அந்த வண்டி தான் என்ன ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு. வழக்கமாக நான் என்ன சொல்லுவேன்னா, வண்டின்றது இங்கேருந்து ஏற்றிட்டு போய் அங்கே இறக்கி விட்றதுக்கு தானே, அதில் என்ன பெரிய ரைடரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது உண்மையிலே ஒரு சுகமான அனுபவமாக தான் இருக்குது. இப்போ நம்ம மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம். மலை ஏறின பாதை வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தது. ஆனால் இறங்குற பாதை வந்து புதுசாக இப்போ தான் சாலை வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏறின காட்சிகள் ஒரு மாதிரி சிறப்பாக இருந்தாலும் இறங்குற காட்சி இன்னும் சிறப்பாக இருந்தது. அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த காட்சி. இன்னும் சில மலைத்துளிகள் விழுற காலங்களில் நம்ம இந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இன்னொரு நாள் நம்ம போவோம்.
இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ போடுவோம் டீட்டெயில்டாக. இன்னும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போக நமக்கு அனுமதி இருந்தால் போய் எல்லாத்தையும் காட்டலாம் மக்களுக்கு. பார்த்துக்கோங்க, கீழே ஊர் இருக்குது, நம்ம மலை மேலேருந்து இந்த காட்சியை எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பொறுமையாக அழகாக பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லா ஷாட்டுமே ரொம்ப பொறுமையாக ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணி டிரான்சிஷன் கூட டிசால்வ் மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்மால் மலையை பார்த்த உடனே ஒரு பாறையை பார்த்த உடனே மேலே ஏறுறாரு. மலையை தாண்டாராம் ஐயா, கடலை தாண்டாராம் ஐயான்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறாரு. நீங்களும் இந்த மாதிரி வந்தால் இந்த இடத்துல ஏறி நின்று அனுபவிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், கீழே இறங்கி போகிற பாதை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பாதையை வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டுருக்கு. எதிரில் ஒரு மலை இருக்குது. கீழே அடிவாரத்தில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. உண்மையிலுமே ரைடருங்க வண்டியை ஓட்டணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மலையை ஏறலாம். இது உண்மையிலே ரைடர்களுக்கான மலை மாதிரியே இருக்குது பார்க்க. ஏறின அனுபவம் உண்மையிலே சிறப்பான அனுபவமாக இருந்தது. அப்படியே நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா, அங்கே இன்னொரு டேம் ஒன்று இருக்குது. 3 மலைகளுக்கு இடுக்கில் ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுடைய பேர் வந்து கெசர்குழி டேம், கெசர்குழி நீரணை. அதுக்கு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லா ஷாட்டுமே கட் பண்ணாமல் அப்படியே ரொம்ப நேரம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் வந்து வண்டியில் போன மாதிரியே ஒரு அனுபவம் வரணும் அப்படின்றதுக்காக. என்ன அழகான காட்சி பாருங்கள். பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போனோம். ஏன்னா இது ஒரு மலைப்பாதை. இங்கே நம்ம அடிக்கடி பிரேக் பிடிச்சி ஓட்டக்கூடாது. ஏன்னா பிரேக் ட்ரம் சூடாகிடும், அப்புறம் பிரேக் ஒழுங்காக பிடிக்காது. இந்த மாதிரி மலைப்பாதையில் நம்ம இறங்கி வரும்போது செகண்ட் கியரு, தேர்டு கியரு, ஃபஸ்ட்டு கியரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ஜினுடைய ஸ்பீடை குறைச்சி நாம் வண்டியோட வேகத்தை குறைச்சி ஓட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி இடங்களில் வெறும் பிரேக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பள்ளத்தில் கிளச்சு பிடிச்சிலாம் ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ நம்ம டேமை நோக்கி போயிட்டுருக்கோம். என்ன அழகான காட்சி பாருங்கள். அந்த சூரியன், அந்த மலை, அதுக்கு இடையில் ஒரு கிரேடியன்ட் மாதிரி ஒரு கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள். வில்லேஜஸ்லாம் நடுவில் மாலை நேரத்தில் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம் வண்டியில். வில்லேஜ்னால் வில்லேஜ் தாங்க, கிராமம் தான் ஒரு சூப்பரான லைஃபு. இங்கே நம்ம வழி தவறி போயிட்டோம். அங்கே ஒரு ஐயா நின்றுருந்தார். அவர்கிட்ட கேட்டோம். அவர் கரெக்டான பாதையை சொன்னார். அதுக்கப்புறம் வண்டியை திருப்பிட்டு அந்த இடத்துக்கு போனோம். போன உடனே ஒரு ஷாக்கிங் என்னென்னா, அங்கேயும் நிறைய குப்பை, வாட்டர் பாட்டில், டம்ளர் இதெல்லாம் இருந்தது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாதை இருந்தது. அப்படியே போனோம் அந்த பாதை வழியாகவே. அந்த பாதையே ஒரு அழகான பாதையாக இருக்குது. கடைசியில் அந்த டேமுடைய படிக்கட்டுகளில் மேலே ஏறிட்டுருக்கோம். அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் தயாராகிக்கோங்க. ஏனோ ஏகம் எழுதே தாய் போல் வாழும் கனவே நானோ பாடுதே நானே நானே நானே. பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இந்த டேமை நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சுற்றி 3 பக்கம் மலைகள் இருக்கும். அதுக்கு அடிவாரத்தில் தான் இந்த டேமே இருக்கும். ரொம்ப சிறப்பான காட்சி இது. தண்ணியும் பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஏன்னா
நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த அழுக்கு பண்ணல இன்னும். இங்கே பாருங்கள் என்ன மாதிரியான காட்சி பாருங்கள். நான் என்னோடய சோனி கேமரா எடுத்து வரல, ஐஃபோனில் ஷூட் பண்ணது. ஐஃபோனில் என்ன அழகாக பதிவாயிருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வழியிலலாம் அழகான பூந்தோட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த காட்சிகள்லாம் சிறப்பாக பார்த்துட்டு வண்டியில் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. இன்னொரு இடம் முடிஞ்சால் போயிட்டு வரலாம். என்னடா ஃபன்னி வீடியோ போட்டுட்ருக்க சேனலில் இந்த மாதிரி மோட்டோ விலாக்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய இலக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்மளால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. அடுத்து ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.